எக்ஸசைஸ் 2.6ல ஃபோர்த்து சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அரேஞ்ச் த சரட்ஸ்னா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்க சரட்ஸை. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுத்துருக்க வேல்யூஸ் ரூட்லலாம் வேறு வேல்யூஸ் இருக்குது. 3, 9, 6 அப்படி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 3, 9, 6 எல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வந்திங்கன்னா உள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், மேலே இருக்கிற நம்பர்ஸ்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3, 9, 6க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன, 18. இப்போ இந்த கியூப் ரூட் ஆஃப் 5 எப்படி எழுதலாம், 5 பவர் 1/3. இப்போ 5 பவர் 1/3ன்னு எழுதலாம். இப்போ இங்கே 18 வரணும்னா இது கூட எதை மல்டிபிள் பண்ணணும், 6 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 6 are 18, மேலே ஒரு 6, ஸோ மேலே ஒரு 6/18 வரும். அப்போ 18th ரூட் ஆஃப் 5 பவர் மேலே இருக்கிற 6 அப்படியே போட்டுக்கணும். ஓகே, இப்போ 5 பவர் 6 நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்கன்னா 15,625 வருது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் என்ன, ரூட் 9, 9th ரூட் ஆஃப் 4ன்னு இருக்குது. அப்போ அதான் 4 பவர் 1/9ன்னு எழுதிக்கலாம். இப்போ 9 வந்து நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மேலே கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2/18ன்னு வரும். அப்போ 18th ரூட் ஆஃப் 4 பவர் மேலே இருக்கிற 2 வந்து இங்கே 4 பவரில் வந்துடும். அப்போ 4 பவர் 2 என்னது, 16. நெக்ஸ்ட்டு 6th ரூட் ஆஃப் ரூட் 3யை 3 பவர் 1/6ன்னு எழுதலாம். இப்போ இது கூட எதை மல்டிபிள் பண்ணணும், 3யை மல்டிபிள் பண்ணணும். ஓகே, 3யை மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும், 6 3s are 18 வரும். மேலே ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3. இப்போ 18th ரூட் ஆஃப் 3 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 3 பவர் 3 என்ன வரும், 27. இப்போ எல்லாமே 18th ரூட் ஆயிடுச்சு. உள்ளே இருக்கிற நம்பர்ஸை இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எழுதணும். பெரிய நம்பர் எழுதும்போது நமக்கு 15,625, நெக்ஸ்ட்டு 27, நெக்ஸ்ட்டு 16. இப்போ இதுக்கெல்லாம் நம்மளோட சரட்ஸ் என்னது, 3 ரூட் 5, செகண்ட் ஒனுக்கு என்னது 6 ரூட் 3, தேர்டுக்கு ஒன்று 9 ரூட் 4. இதை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். அந்தந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி 3 ரூட் 5 less than 6 ரூட் 3 less than 9 ரூட் 5. இதை தான் நம்மளை டிசெண்டிங் ஆர்டரில் எழுத கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 5, அடுத்து தேர்ட் ரூட் ஆஃப் 4th ரூட் ஆஃப் 7, அப்புறம் ரூட் ஆஃப் 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 5 இருக்கு இல்லைங்களா, இந்த ரூட் 3யை 1/√3ன்னு போடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ரூட் 2வை 1/2ன்னு போடலாம். இப்போ இங்கே மேலே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 3 2s are 6, அப்போ 1/6, 5 பவர் 1/6. இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 4ன்னு இருக்குது. அப்போ 1/4, அதுக்கப்புறம் 1/3. அப்போ 7 பவர் 4 3s are 12, 1/12. நெக்ஸ்ட் இங்கே வெறும் ரூட் கொடுத்துருந்தா நமக்கு 1/2ன்னு தெரியும். ஸோ 2 ரூட் கொடுத்துருக்கனால 1/2, 1/2, ஸோ 1/4. ஓகே, இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், 3 நம்பர்ஸே எடுத்து எழுதி அதுக்கு எல்சிஎம் பார்க்க போகிறோம். சரியா, இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 6 12 4க்கு எல்சிஎம் பார்த்தா 12. இப்போ நம்ம இந்த பேஸ் எல்லாம் நம்ம 12 ஆக்கணும். ஓகே, இப்போ 5 பவர் 1/6 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலேங்களையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2/12. ஓகே, இதை எப்படி எழுதலாம், 12th ரூட் ஆஃப் இதை வந்து 1/2க்கு ரூட் ஆஃப் எழுதிடுவோம். இந்த 2க்கு 5 பவர் 2 வந்துடும். ஓகே, இப்போ 5 பவர் 2னா 25, 12th ரூட் ஆஃப் 25 வரும். நெக்ஸ்ட்டு 7/1/12, அங்கே ஆல்ரெடி 12 இருக்குது, அதனால் எதுவுமே பண்ணலை. 12th ரூட் ஆஃப் 7 மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 பவர் 1/4, இதை எதால் மல்டிபிள் பண்ணணும், ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கீழே 12 வந்துடும். அப்போ 3/12. அப்போ 12th ரூட் ஆஃப் மேலே இருக்கிற க்யூப் இருக்குல்ல அது இருக்கும். அப்போ 12 ரூட் 27. இப்போ 12 ரூட் 27 தான் நமக்கு பெரிய நம்பர். ஸோ 27 25 7. அதுக்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸில் ரூட் ஆஃப் 3 லெஸ் தென் அடுத்த 25க்கு வேல்யூஸ் என்ன, 5. ஓகே, அப்போ ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் 5. நெக்ஸ்ட் என்னது, க்யூப் ரூட் ஆஃப் 4th ரூட் ஆஃப் 7. இதுதான் நம்மளோட டிசெண்டிங் ஆர்டர்.